ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ராகினி அஜய் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட யமுனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ராகினியை நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. இப்போ என் ரூட் கிளியர் ஆகிடுச்சு, நிவின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாரதா பசுபதி வந்துட்டு போனதும் இங்கே சம்மந்தம் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வேதனை அடைகிறாங்க. அவரோட அத்தை கிட்ட சொல்லி புலம்பவும் செய்கிறாங்க. ஒரு பக்கம் காவேரியை பார்த்த சாரதா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அங்கே என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, ஒன்றும் புரியாத மாதிரி நடிக்காதடி. இவளோட தம்பிக்கு ராகினியை பேசி முடிச்சிருக்காங்களா மேடி, அப்படியா உண்மையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம்மா இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அந்த பசுபதி இங்கே வந்துட்டு தான் போனா அப்படின்னு சொல்ல, வந்தது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மிரட்டிட்டு போகிறான். காவேரியோட வாழ்க்கையை நினச்சி நீங்கள் இனிமேல் ரொம்பவே கவலைப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறான்டி அவன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக போகிறாங்க காவேரியும். என்னம்மா சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு காவேரி கேட்க, எல்லாம் நேற்று தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஜய் தம்பி எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்க, எனக்கும் ஒன்றும் புரியலம்மா, அவர் எப்படி இந்த கல்யாணத்தில் ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கும் இது வரைக்கும் தெரியல, அவர் சொல்லவும் மாட்டேன்றாரு, என்ன காரணம் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இப்படி சொன்னால் எப்படி தான் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கும் ஒரே குழப்பமாதாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. கிட்ட பேசின கையோட விஜயை பார்த்து பேச போகிறாங்க காவேரியும். என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொன்னா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பசுபதி வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் மிரட்டிட்டு போயிருக்கான் தெரியுமா உங்களுக்கு, என்ன சொல்ற இப்போ எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கேட்ட விஜயும் அவனுக்கு மிரட்ட மட்டும் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது, நீ அதை நினைச்சலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க காவேரிக்கு. நான் இவ்வளோ சொல்லியும் ஏன் கேட்க மாட்டேறீங்க, நான் எவ்வளோ எடுத்து சொல்கிறேன், அவன் ரொம்ப கெட்டவங்க, அந்த பொண்ணும் அப்படிதாங்க, ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கத்த, இதெல்லாம் விடு காவேரி இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. இவரோட தாத்தா கிட்ட போன காவேரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன தாத்தா, ஏன் நீங்கள் கூட தடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எப்படிமா தடுக்க முடியும், அவனோட பிள்ளைக்கு அவன் ஏற்பாடு பண்ணுறான், விஜய் கூட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான், அதே மாரி நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காவேரியும் ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா ராகினி அஜய் இவங்க 2 பேருடைய நிச்சயதார்த்தத்திற்கு உண்டான தேவையான பொருட்கள்லாம் வாங்குறாங்க. நிச்சயதார்த்தம் கோவிலில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிக்க அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்க. ராகினியை பார்த்த காவேரி ரொம்பவே எரிச்சல் அடைய, அங்கேருந்து வந்த ராகினி காவேரியை பார்த்து, என்ன காவேரி, என்னை நீ இங்கே எதிர்பார்க்கல, இனிமே தான் என்னோட ஆட்டமே ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து சவால் விட, காவேரியும் ரொம்பவே எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்ப 2 பேருடைய நிச்சயதார்த்தத்துக்காக சாரதா வீட்டில இருந்தும் கூப்பிடுறாங்க. பக்கம் நிவினுக்கும் இந்த உண்மை தெரிய வருது. திடீர்னு எப்படி இவ மாறினா, ஏதோ ஒரு விஷயத்துக்காகத்தான் அந்த வீட்டு மருமகளா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தொடங்குறாரு நிவினும். இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் காவேரி எப்படியோ வெளியில வந்துடுவா, அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு நிவினும். ஆச்சு இவங்க 2 பேருடைய நிச்சயதார்த்தத்துல பசுபதியோட குடும்பத்தை சாரதா குடும்பம் பார்க்கும்போது மிகவும் எரிச்சல் அடைகிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை உண்டாகுதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.